எங்கேயும் எப்போதும் BTM Jack Mackerel is always number one. BTM na tin fish na BTM. சர்வதேச அமைப்புகள் அரசை மிரட்ட முடியாது மஹிந்த காட்டம். யாழ் மாவட்ட தேர்தல் முடிவுகள் எப்போது வெளியாகும்? அரசாங்க அதிபர் வெளியிட்டுள்ள தகவல். இலங்கையில் சமூக மட்டத்தில் அடையாளம் காணப்பட்ட 5 வயதான கொரோனா தொற்றிய சிறுமி. இலங்கையின் பிரபல நடிகருக்கு கோடிக்கணக்கான பணப்பரிசு, விசாரணையில் அம்பலமான உண்மை. மஹிந்த தேசப்பிரிய வெளியிட்டுள்ள நம்பிக்கை. விமான நிலையங்களை மீண்டும் திறப்பதற்கான முடிவு தொடர்பில் வெளிவந்த செய்தி. அனுராதபுரம் மாவட்ட மக்களின் இரத்தத்தை பரிசோதனை செய்த மருத்துவர்களுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பேரிடியான உத்தரவில் கையெழுத்திட்ட அமெரிக்க அதிபர். டிரம்பின் அதிரடிக்கு காரணம் என்ன? 1,16,00,000 கடந்த குணமடைந்தோர் எண்ணிக்கை. ஐக்கிய நாடுகள் உள்ளிட்ட சர்வதேச அமைப்புகள் இலங்கையின் இறையாண்மையை மீறி அரசை மிரட்ட முடியாது. அந்த மிரட்டலுக்கு நாம் அடிபணியவும் தயாரில்லை என ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தலைவரும் பிரதமருமான மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். குருணாகலில் அண்மையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், நாட்டில் மீண்டும் புலிப்பயங்கரவாதம் தலை தூக்க இடமளியோம். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் போன்று ஒரு தீவிரவாத தாக்குதல் இங்கு மீண்டும் இடம்பெற சந்தர்ப்பம் வழங்க மாட்டோம். கடந்த நல்லாட்சி காலத்தில் இடம்பெற்றது போல் சர்வதேச அமைப்புகள் எமது நாட்டின் உள்விவகாரங்களில் மீண்டும் தலையிட அனுமதியோம். புதிய நாடாளுமன்றத்தில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் கொள்கை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றுவதே எமது இலக்கு. அதற்காகவே 3/2 பெரும்பான்மையுடன் அரசு அமைக்க மக்களின் ஆணையை கோரி நிற்கின்றோம். நாட்டின் அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக பிரதான எதிர்க்கட்சி 2 பிரிவுகளாக பிளவுபட்டு போட்டியிடுகின்றது. உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை அத்தகைய கட்சிகளுக்கு வழங்கி வீணாக்கக்கூடாது. நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதை விட ஸ்ரீகோத்தா தலைமையகத்தின் அதிகாரத்தை கைப்பற்றி போராடும் தனிநபர்களுக்காக உங்கள் வாக்குகளை வழங்காதீர்கள். ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக நாட்டை அபிவிருத்தி செய்வதற்கு தயாராக இருக்கும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தாமரை மொட்டு சின்னத்துக்கே உங்கள் வாக்குகளை தவறாது வழங்குங்கள் என்று கூறியுள்ளார். யாழ் தேர்தல் மாவட்ட முடிவுகள் எதிர்வரும் 6ஆம் தேதி வியாழக்கிழமை நண்பகலுக்கு முன்னர் அறிவிக்கப்பட்டுவிடும் என மாவட்ட தெரிவத்தாட்சி அலுவலகர் மகேஷன் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்ட செயலக கேட்போர் கூடத்தில் நேற்று கட்சி பிரதிநிதிகளுடனான கலந்துரையாடலை அடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், யாழ் தேர்தல் மாவட்டத்தில் பொது தேர்தல் ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. இன்று செவ்வாய்க்கிழமை காலை வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்குப்பெட்டிகள் அனுப்பி வைக்கப்படும். இம்முறை யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மாவட்டங்களில் 508 வாக்களிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. வாக்களிப்பு நிலையங்களில் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றுவதற்கு ஏதுவாக அதற்குரிய ஏற்பாடுகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன. சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகியுள்ளவர்களுக்கு வாக்களிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. அவர்களுக்கான அறிவுறுத்தல்களை சுகாதார பரிசோதகர்கள் வழங்குவார்கள். அவற்றை பின்பற்றி அவர்கள் வாக்களிக்க முடியும். வாக்களிப்பு தினமான புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரையில் வாக்களிக்க முடியும். எனவே வாக்காளர்கள் தற்போதைய நிலைமைகளை கருத்தில் கொண்டு நேரத்திற்கு சென்று வாக்களிக்கவும். சுகாதார நடைமுறைகளை கடைபிடித்து அங்குள்ள உத்தியோகஸ்தர்களின் அறிவுறுத்தல்களை பின்பற்றி வாக்குகளை அளிக்க முடியும். வாக்களிப்பு அன்றைய தினம் முடிவடைந்த பின்னர் வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் வாக்கெண்ணும் மத்திய நிலையத்திற்கு பாதுகாப்பான முறையில் எடுத்து வரப்படும். வாக்கெண்ணும் நிலையங்களில் வாக்குப்பட்டிகள் பொறுப்பேற்கப்பட்டு அன்றைய தினம் இரவு பாதுகாக்கப்பட்டு மறுநாள் 6ஆம் தேதி வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பமாகும். முன்னதாக தபால் மூல வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அவற்றின் முடிவுகள் காலை 8 மணி முதல் அறிவிக்க முடியும் என எதிர்பார்க்கின்றோம். அதன் பின்னர் ஏனைய வாக்கெண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு அன்றைய தினம் நண்பகல் 12 மணி முதல் வாக்கெண்ணும் பணிகள் முடிவடையும் என எதிர்பார்க்கின்றோம் என்றார். பொலனறுவை லங்காபுர பிரதேசத்தில் மற்றொரு கொரோனா நோயாளி நேற்றைய தினம் அடையாளம் காணப்பட்டதாக பொலனறுவை பிரதேச சேவை பணிப்பாளர் வைத்தியர் குமார வங்ஷ தெரிவித்துள்ளார். குறித்த நோயாளி லங்காபுர பிரதேச செயலகத்தில் கடமை செய்த சிவில் பாதுகாப்பு அதிகாரியின் 5 வயதுடைய மகள் என தெரிய வந்துள்ளது. சிவில் பாதுகாப்பு பிரிவு அதிகாரி கொரோனா வைரஸ் தொற்றுக்குள்ளாகியுள்ளதாக நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட PCR பரிசோதனைகளில் உறுதியாகியது. அதன் பின்னர் அவரது மனைவி மற்றும் மகளுக்கு PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது.
மேற்கொள்ளப்பட்டது. அதன் முடிவுகளுக்கு அமைய மகளுக்கும் கொரோனா தொற்றியமை உறுதியாகியுள்ளதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் லங்காபுர பிரதேசத்தில் கொரோனா தொற்றுடன் அடையாளம் காணப்பட்ட நோயாளிகளின் எண்ணிக்கை 12ஆக உயர்ந்திருக்கிறது என சுகாதார பிரிவின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இலங்கையின் பிரபல திரைப்பட நடிகரான டபிள்யூ ஜெயஸ்ரீ என்பவருக்கு லொத்தர் சீட்டளிப்பில் $85,000 அமெரிக்க பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி பணம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. $85,000 அமெரிக்க பணப்பரிசு கிடைத்துள்ளதாக கூறி 12 லட்சம் ரூபாய்க்கும் அதிக பணத்தை மோசடியாக முறையில் ஏமாற்றிய இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் பாணந்துறை ஹிரண பிரதேசத்தைச் சேர்ந்த நடிகரால் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த முறைப்பாட்டிற்கு அமைய விசாரணை மேற்கொள்ளப்பட்ட போலீசார் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளார். ஐசிசி நிறுவனத்தின் அனுசரணையுடன் ஏற்பாடு செய்யப்பட்ட உலகக்கிண்ண போட்டிக்காக இந்த லொத்தர் சீட்டளிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக கூறி பணம் மோசடி செய்யப்பட்டுள்ளது. இந்த மோசடி தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பல மோசடிகளில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளதாக குற்ற விசாரணை பிரிவு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாளை புதன்கிழமை நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் 80% வாக்களிப்பார்கள் என தான் எதிர்பார்ப்பதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்திருக்கின்றார். வாக்களிப்பு நிலையங்கள் அனைத்தும் கொரோனா வைரஸ் அண்டாத வகையில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன என பொதுமக்களுக்கு தான் உறுதியளித்துள்ளதாக தெரிவித்த அவர், காலநிலை நன்றாக இருந்தால் 80% வாக்களிப்பார்கள் என எதிர்பார்க்க முடியும் எனவும் தெரிவித்தார். வாக்காளர்கள் கொரோனா வைரஸ் குறித்து அச்சமடையாமல் தமது வாக்குரிமையை பயன்படுத்துவதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கமைய சுகாதார பாதுகாப்பு நடைமுறைகள் அனைத்தும் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தேர்தலில் வாக்களிக்கும் போது கடைபிடிக்க வேண்டிய நடைமுறைகள் குறித்து தேர்தல் ஆணைக்குழு கடந்த புதன்கிழமை அறிவித்தல் ஒன்றை வெளியிட்டிருந்தது. இதன்படி வாக்காளர்கள் அனைவரும் வாக்களிக்க வரும்போது முகக்கவசம் அணிந்திருக்க வேண்டும். வாக்களிப்பதற்காக குமிழ்முனை பேனா ஒன்றையும் எடுத்து வர வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது நாட்டின் விமான நிலையங்களை மீண்டும் திறப்பதற்கான முடிவு இன்னும் அரசாங்கத்தால் எடுக்கப்படவில்லை. வெளிநாட்டவர்களுக்காக ஆகஸ்ட் முதல் வாரத்தில் விமான நிலையத்தை திறப்பதற்கு முன்னர் தீர்மானிக்கப்பட்ட போதும் தற்போது அரசாங்கம் இன்னும் இறுதி முடிவை எடுக்கவில்லை என்று விமான நிலைய மற்றும் விமான சேவைகள் நிறுவனத்தின் தலைவர் மேஜர் ஜெனரல் GA சந்திரஸ்ரீ தெரிவித்துள்ளார். கொரோனா தொற்றை தொடர்ந்து நாட்டின் சுற்றுலாத்துறையை மீட்டெடுக்க ஆகஸ்ட் 1 முதல் பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தையும் மத்தள சர்வதேச விமான நிலையத்தையும் மீண்டும் திறக்க அரசாங்கம் முன்னதாக திட்டமிட்டிருந்தது. வெளிநாட்டில் உள்ளவர்களை அழைத்து வரும் நடவடிக்கைகள் ஆகஸ்ட் 8 தொடங்கும் என்றும் அதன்படி ஒரு நாள் ஒரு விமானம் செயல்படும் என்றும் சுமார் 700 இலங்கையர்கள் நாளொன்றுக்கு நாடு திரும்புவார் எனவும் உத்தியோகபூர்வமற்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி 40,000 மேற்பட்ட இலங்கையர்கள் நாடு திரும்ப காத்திருக்கின்றனர் என்பதோடு தற்போது வரை சுமார் 12,000 பேர் வரை நாடு திரும்பியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள கிராம மக்களின் குருதியில் ஈயம் அடங்கியிருப்பது பரிசோதனையில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சின் உணவு கட்டுப்பாட்டு பிரிவின் முன்னாள் பணிப்பாளர் மருத்துவர் ஆனந்த ஜெயலால் தெரிவித்துள்ளார். இந்த மக்களின் குருதியில் ஒரு டெசிலிட்டருக்கு 3.9 மைக்ரோகிராம் அளவில் ஈயம் இருப்பதாக பரிசோதனையில் தெரியவந்துள்ளது. இதன் காரணமாக இந்த மக்களுக்கு சுவாச குழாய் உபாதை, சிறுநீரக செயலிழப்பு, உயர் இரத்த அழுத்தம் போன்ற பல நோய்கள் ஏற்படுவதாக தெரியவந்துள்ளது எனவும் மருத்துவர் கூறியுள்ளார். குருதியில் ஈயம் காணப்படுவது காரணமாக பிள்ளைகளின் அறிவு மட்டமும் குறைந்து வருவது பரிசோதனைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. உணவு குடிநீரில் உள்ள ஈயம் இவ்வாறு குருதியில் கலந்துள்ளமை ஆய்வில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அனுராதபுரம் மாவட்டத்தில் உள்ள சில கிராமங்களை தெரிவு செய்து இந்த பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதுடன் எதிர்காலத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் நபர்களை தெரிவு செய்து இந்த பரிசோதனைகளை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க வேலைகளை குறிவைக்கும் இந்திய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பணியாளர்களுக்கு நேரடியாக அமையும் உத்தரவில் அதிபர் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். இதன்படி அமெரிக்க அரசு ஒப்பந்தங்களில் H-1B விசா வைத்திருப்பவர்களை பணியில் அமர்த்த முடியாது, ஒப்பந்தம் செய்ய முடியாது. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பரில் நடக்கவிருப்பதால் அமெரிக்கர்களின் நலனை கருதி அதிபர் டிரம்ப் H-1B விசா மற்றும் அயல் நாட்டினரை பணியில் அமர்த்துவதற்கு உதவும் பிற விசாக்களை 2020 முடியும் வரை நிறுத்தி
வைத்து ஏற்கனவே உத்தரவிடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவுக்கு செல்ல விரும்பும் இந்தியர்கள் உள்ளிட்டவர்கள் பெரிதும் நாடும் விசா H-1B விசாவாகும். இந்த விசா வைத்திருப்பவர்களை தான் அமெரிக்க நிறுவனங்கள் பணி ஒப்பந்தம் செய்ய முடியும். இதன் மூலம் தான் இந்திய, சீன பணியாளர்களை அமெரிக்க நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கின்றன. இந்த நிலையில் அதிபர் டிரம்ப் இந்த புதிய உத்தரவு பற்றி கூறும்போது, அமெரிக்க அரசு ஒரே ஒரு எளிமையான விதியின் கீழ் செயல்படுவதை உறுதி செய்யும் உத்தரவில் இன்று நான் கையெழுத்திடுகின்றேன். அதாவது அமெரிக்கர்களை வேலைக்கு எடுங்கள், அமெரிக்கர்களுக்கு ஒப்பந்தங்கள் கொடுங்கள் என்பதே அது. அதாவது எந்த ஒரு அமெரிக்க ஊழியரையும் வெளியே அனுப்பிவிட்டு சம்பளம் குறைவாக பெறுகின்றார்கள் என்பதற்காக வெளிநாட்டு ஊழியர்களை பணியில் அமர்த்துவதை செய்யக்கூடாது. H-1B விசா அமெரிக்க வேலைகளை அளிப்பதற்கானது அல்ல என்றார். டிரம்பின் இந்த முடிவுக்கு காரணம் என்ன? அமெரிக்க அரசு துறையான டெனிசி பள்ளத்தாக்கு ஆணையகம் தனது பணிகளில் 20% தொழில்நுட்பம் சார்ந்த பணிகளை வெளிநாட்டினருக்கு அவுட்சோர்ஸ் செய்வதாக அறிவித்துள்ளது. இதனால் அமெரிக்காவின் உயர்திறமை பெற்ற 200 தொழில்நுட்ப பணியாளர்கள் வேலையை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. கொரோனா பெருந்தொற்றினால் ஏற்கனவே வேலையின்மையிலிருந்து வரும் நிலையில் அரசு ஒப்பந்தங்களை வெளிநாட்டு ஊழியர்களுக்கு அவுட்சோர்ஸ் செய்வதை அனுமதிக்க முடியாது என்று வெள்ளை மாளிகை அறிக்கையொன்றில் தெரிவித்துள்ளது. டிரம்ப் மேலும் கூறுகையில், குடியேற்றமற்ற மனு ஒன்றை விரைவில் விவாதிக்கின்றோம். இது ஒட்டுமொத்தமான ஒரு மனுவாக இருக்கும். திறமை தகுதியின் அடிப்படையில் தான் இனி விசா இதுவரை இல்லாத பகுதிகளெல்லாம் உள்ளடக்கிய மனுவாக இது அமைந்திருக்கும். குடியேற்றம் தகுதி அடிப்படையில் தான் அது நம் நாட்டுக்கு வருபவர்களுக்கு அருமையானதாக இருக்கும். அதாவது சட்டப்பூர்வமாக நம் நாட்டுக்கு வருபவர்களை நம் நாட்டை நேசிப்பதாக அது இருக்கும், நம் நாட்டுக்கு உதவுவதாக இருக்கும். அதாவது நம் நாட்டுக்கு வந்து சம்பாதித்து நம் நாட்டையே வெறுப்பதாக அது இருக்காது என்றார். உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து 1,16,00,000 பேர் குணமடைந்துள்ளனர். சீனாவின் ஹூபே மாகாணம் வூஹானில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் கொரோனா வைரஸ் கண்டுபிடிக்கப்பட்டது. தற்போது உலகின் 213 நாடுகள் பிரதேசங்களுக்கு பரவியுள்ள இந்த வைரஸ் பெரும் மனித இழப்புகளை ஏற்படுத்தி வருகின்றது. இந்த கொடிய வைரசுக்கு தடுப்பு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் விஞ்ஞானிகள் ஈடுபட்டு வருகின்றனர். தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கும் இறுதிக்கட்ட முயற்சிகள் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் மருத்துவத்துறையினரின் தன்னலமற்ற சேவையால் வைரஸ் பாதிப்பிலிருந்து பலர் மீண்டு வந்தமை வண்ணம் உள்ளனர். இந்த நிலையில் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸ் பாதிப்பிலிருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 1,16,00,000 கடந்துள்ளது. தற்போதைய நிலவரப்படி 1,84,34,389 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. வைரஸ் பாதிக்கப்பட்டவர்களில் 60,72,867 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சிகிச்சை பெறுபவர்களில் 64,732 பேர் நிலைமை மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. கொரோனா தாக்குதலுக்கு இதுவரை 6,96,800 பேர் உயிரிழந்துள்ளனர். ஆனாலும் உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களில் இதுவரை 1,16,64,722 பேர் சிகிச்சைக்கு பின் குணமடைந்து மருத்துவமனையிலிருந்து வெளியேறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது.